Hello guys, welcome back to the editorial session. So இன்னைக்கான எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மணிப்பூர் இஷ்யூ. ஸோ நமக்கு தெரியும் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ மணிப்பூரில் போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்ட் டேஸில் ஒரு நியூஸ் நடந்தது இல்லையா? ஸோ ரெண்டு விமனை வந்து ட்ரைபல் விமனை வந்து நேக்கடாக பரேட் பண்ண வச்சு அந்த ஒரு இஷ்யூ தான் ஃபர்ஸ்ட் நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்ட் எடிட்டோரியல் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குஜராத்தில் ஒரு தீஸ்தா சிட்டால்வாட் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்டுக்கு அகைன்ஸ்டாக பெயில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் செகண்டில் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலை பார்ப்போம். பிலேட்டட் அவுட்ரேஜ் அப்படின்னா நமக்கு தெரியும். அவுட்ரேஜ்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆங்கர் தான் அவுட்ரேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவுட்ரேஜ்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான கோபம். ஓகேவா? ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் மணிப்பூர் இஷ்யூ மஸ்ட் பிகின் வித் சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப். ஸோ மணிப்பூர் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லீடர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறப்ப தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அந்த இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆஃப்டர் 2.5 months ஆஃப் அ வைட் ஸ்ப்ரெட் அண்ட் கண்டினியூயிங் வயலன்ஸ் இன் மணிப்பூர். ஸோ 2.5 months அந்த வயலன்ஸ் வந்து அங்கே கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டினியூவிங் வயலன்ஸ்னால் நடந்துகிட்டே இருக்கு இன்னும். விச் இன்க்ளூடட் அ கான்ஃப்ளகரேஷன் இன் இயர்லி மே. ஸோ இயர்லி மேல் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கான்ஃப்ளகரேஷன் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் அந்த வேர்டை, கொளுத்தி விட்டுறது. ஓகேவா? ஸோ வீடை வந்து கொளுத்தி விட்டுட்டாங்க. கான்ஃப்ளகரேஷனை ஃபயர் பண்ணுறது, வெஹிக்கல்ஸை பிளேஸ் பண்ணுறது. ஸோ பிளேஸ்னா ஃபயரிங் ஆஃப் வெஹிக்கல்ஸ், கான்ஃப்ளகரேஷனாக ஃபயரிங் ஆஃப் பில்டிங்ஸ் அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ கான்ஃப்ளகரேஷனாக ஃபயர் பண்ணுறது. ஸோ இயர்லி மே அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டு எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுட்டு டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. மெய்டி குக்கி கம்யூனிட்டிக்குள்ள தான் அந்த சண்டை போயிட்டு இருக்கு. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபைனலி broke his silence after the video images of tribal women being paraded naked in Thoubal district on May 4 once again showed up the heinous nature of the conflict in the state. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதுக்கு முன்னாடி, அதாவது கான்ஃப்ளகரேஷன்லாம் ஃபஸ்ட்டு கான்ஃப்ளகரேஷன் ரேஞ்சில் தான் இருந்தது, அதாவது வீடை தான் கொளுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப க்ரூயலாக இருந்துச்சு. அவங்க ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஹெய்னஸ் நேச்சராக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெய்னஸ்னா ரொம்ப க்ரூயலாக மான்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிஹேவியரை கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு தெரியும். இந்த ரீசெண்ட் டேஸில் நம்ம கண்டிப்பாக எல்லா சோஷியல் மீடியாலையுமே பார்த்துருப்போம். வீடியோ இமேஜஸ் ஆஃப் ட்ரைபல் விமனை வந்து நிறைய நேக்கடாக பரேட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கேங் ரேப் அதெல்லாம் கூட பார்த்தோம். சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் எல்லாமே வந்துச்சு, அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சுன்னா தௌபால் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு அந்த இடத்துல தான் அந்த இது நடந்திருக்கு. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெய்னஸ் நேச்சராக அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஹெய்னஸ் நேச்சருடைய கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஹெய்னஸ் அப்படின்னா ரொம்ப ஈவலாக, ரொம்ப மான்ஸ்ட்ரஸாக பிஹேவ் பண்ணுறது. ஓகேவா? பட் மிஸ்டர் மோடி இஸ் yet to acknowledge that the causes and the consequences of the conflict that is threatening to spiral out of control. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மிஸ்டர் மோடி வந்து அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு தயங்குறாரு, இந்த மாதிரி இந்த சார்ட் அவுட் பண்ண தயங்குறாரு, அட்மிட் பண்ணுறதுக்கு தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? காசஸ் and consequences that are conflicting is threatening to spiral out of control. So Mr. Modi வந்து அதை acknowledge பண்ண தயங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The Supreme Court of India's suo motu cognizance of the sexual assault seen in the video and its issuance of ultimatums to both the union and state governments to bring the perpetrators to book out or step aside and let the judiciary take action or stinging indictment of their failure in restoring normalcy in Manipur. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூ மோட்டோ காக்னிசன்ஸ் அப்படின்ற ஒன்று எடுத்திருக்காங்க. ஓகேவா? சூ மோட்டோ காக்னிசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமலோ நம்ம வந்து ஃபர்தராக அதை ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை இருக்குது, அந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை இருக்குது. ஸோ யாருமே போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல, இந்த மாதிரி இந்த ட்ரைபல் விமனுக்கு அகைன்ஸ்டாக இந்த மாதிரி வயலன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன் வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்துறாங்க இல்லையா, அதை தான் சியூ மோட்டோ காக்னிசன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டோ பெட்டிஷனோ இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வந்து தானாகவே அந்த கேஸ் எடுத்து நடத்துறது தான் நம்ம சியூ மோட்டோ காக்னிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த செக்ஷுவல் அசால்ட்டை வந்து யாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன் வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்துறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா and its issuance of ultimatums to both the union and state governments to bring the perpetrators to book or step aside. ஸோ இந்த பெர்பெட்ரேட்டர்ஸ் அப்படின்னா யார் அந்த ஆக்ஷனை கேரி அவுட் பண்ணாங்க இல்லையா, கிரிமினல்ஸ் தான், அந்த இம்மாரலா பிஹேவ் பண்றாங்க இல்லையா, இல்லீகலா இம்மாரலா பிஹேவ் பண்றாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம பெர்பெட்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பெர்பெட்ரேட்டர்ஸை வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆஃப் ரீஸ்டோரிங் நார்மல்சி இன் மணிப்பூர். ஸோ யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காததுனால சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன் வந்து பண்ணது ஒரு ஃபெயிலியரை காமிக்குது. யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியரையும்
ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியரையும் காமிக்குது. இந்த மாதிரி மணிப்பூரில் நார்மல்சியை கொண்டு வரதுக்கு அவங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்கல, ஒரு ஃபெயிலியரை காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஆஃப்டர் அவுட்ரேஜ் எக்ஸ்பிரஸ்ட் பை மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவுட்ரேஜ் வந்து எக்ஸ்பிரஸ் பை மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா எம்பிஸ் வந்து அவங்களோட அவுட்ரேஜை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்ரேஜ்னா அவங்களோட கோவத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் அவுட்ரேஜ் எக்ஸ்பிரஸ் பை மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கட்டிங் அக்ராஸ் தி பார்ட்டி லைன்ஸ், மிஸ்டர் மோடி, who has maintained a conspicuous and unexplained silence on the raging violence in Manipur, weighed in on the crime and promised the punishment of the guilty. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து அவங்களோட அவுட்ரேஜை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்ரேஜ்னா அவங்களோட கோவத்தை, எக்ஸ்ட்ரீமான ஒரு கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் கட்டிங் அக்ராஸ் தி பார்ட்டி லைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட்டிங் அக்ராஸ் தி பார்ட்டி லைன்ஸ் அப்படின்னா டு அவாய்ட் ஃபாலோயிங். ஓகேவா. ஸோ சொல்ற எதையுமே ஃபாலோ பண்ணாம இருந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியும் த்ரூ அவுட் திஸ் இஷ்யூ ஹி வாஸ் மெயின்டைனிங் சைலன்ஸ். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹி ஹாஸ் மெயின்டைன்ட் அ கான்ஸ்பீஷியஸ். கான்ஸ்பீஷியஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு கிளியரா ஒரு விசிபிளான வே, அதாவது எவ்ரி ஒன் அட்ராக்ஷனை சீக் பண்ற மாதிரி இருந்திருக்காது. என்ன அப்படி இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க, ரொம்ப சைலண்டா இருந்திருக்காரு, அது எல்லாரோட அட்ராக்ஷனையுமே சீக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் அன்எக்ஸ்பிளைன்டு சைலன்ஸ், அதுதான் சொல்லியிருக்காங்க. அவரோட சைலன்ஸ் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பிளைன், ரொம்ப அமைதியா இருந்திருக்காரு. த்ரூ அவுட் திஸ் இஷ்யூ ரொம்ப அமைதி காத்திருக்காரு அவரு. on the raging violence in Manipur, weighed in on the crime and promised the punishment of the guilty. So இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த பண்ணவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. For a leader who has always sought the limelight and the need to dominate the airwaves, Mr. Modi's stand on the Manipur violence till now had betrayed an insouciant attitude towards the crisis in the state. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, for a leader who has always sought the limelight அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மிஸ்டர் மோடியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து எப்பவுமே பீப்புளோட அட்ராக்ஷனை சீக் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சாட் தி லைம் லைட்னா சம்மன் ஹூ இஸ் ஒர்க்கிங் டு அட்ராக்ட் பீப்புள். ஓகேவா. ஸோ ஹி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் சாட் த லைம் லைட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீட் டு டாமினேட் ஏர்வேவ்ஸ். ஸோ மிஸ்டர் மோடியோடைய ஸ்டாண்ட் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, மணிப்பூர் வயலன்ஸில் இப்போ வரையும் அவரோட ஸ்டாண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இன்சௌசியன்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி கிரைசிஸ். இன்சௌசியன்ட் அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, லேக் ஆஃப் கன்சர்ன். ஸோ ஒரு அக்கறையே இல்லாமல் அவரோட ஸ்டாண்ட் வந்து இன்சௌசியண்டாக இருந்திருக்கு. ஸோ லேக் ஆஃப் கன்சர்ன். ஓகேவா. ஸோ கன்சர்னே காட்டாமல் இருந்திருக்கு டுவர்ட்ஸ் தி கிரைசிஸ் இன் த ஸ்டேட். அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ரெனியூட் அட்டென்ஷன் ஆன் த மணிப்பூர் கான்ஃப்ளிக்ட் ஹாஸ் ஃபைனலி லெட் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ராமிஸ் தட் இட் வில் பிரிங் த பெர்பெட்ரேட்டர்ஸ் டு புக். But the events of the last 2.5 months reveal a significant gulf between the Mighty and the Kukizo community. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இப்போ வந்து அட்டென்ஷன் வந்து ரெனியூ ஆகிருக்குன்னா, இப்போ மணிப்பூர் சைடு வந்து அட்டென்ஷன் நிறைய திரும்பி இருக்கு. ஸோ அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, பெர்பெட்ரேட்டர்ஸ் எல்லாரையுமே நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். பெர்பெட்ரேட்டர்ஸ்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பனிஷ்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லாஸ்ட் 2.5 months வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் கல்ஃப் இருந்திருக்கு. கல்ஃப்னா ஒரு பயங்கரமான சண்டை இருந்திருக்கு. யாருக்குன்னு பார்த்தோம்னா, மைட்டி அண்ட் குக்கீஸோ கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு பயங்கரமான சண்டை இருந்திருக்கு அப்படின்றது மட்டும் இதுலேருந்து நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரீகன்சிலேஷன். ரீகன்சிலேஷன் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன். ஓகேவா. ஸோ ரீஸ்டோர் பண்ணுறது. ரீகன்சிலேஷன் இஸ் ரீஸ்டோரிங் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். ஸோ ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ரீகன்சிலேஷன் would require much better leadership than what that mouch touted double engine government of பாரதிய ஜனதா பார்ட்டி has offered so far. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீகன்சிலேஷனை கொண்டு வரணும், ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மச் பெட்டரான லீடர்ஷிப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ரீகன்சிலேஷனா ரீஸ்டோரிங் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். ஸோ அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு மச் பெட்டரான லீடர்ஷிப் தேவைப்படுது தேன் வாட் தி மச் touted double engine government of பாரதிய ஜனதா பார்ட்டி has offered so far. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு பிஜேபியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டபுள் இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்டேட்லையும் நாங்கள் தான் இருக்கணும், சென்ட்ரலையும் நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை தான் வந்து டபுள் இன்ஜின் சொல்லிட்டு டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க டபுள் இன்ஜினா செயல்படுறதை விட ஒரு மச் பெட்டரான லீடர்ஷிப் இப்போ தேவைப்படுது. ஸோ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இந்த சென்ஸ் ஸ்டேட்லையும் நாங்கள் தான் இருக்கணும், சென்ட்ரலையும் நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் டபுள் இன்ஜின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து ரீகன்சிலேஷன் நம்ம எடுக்கணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா ஒரு மச் பெட்டரான லீடர்ஷிப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்பைட் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷாஸ் விசிட் டு மணிப்பூர் இன் லேட் மே இன் தி ஆஃப்டர்மேத் ஆஃப் த கான்ஃபிகரேஷன், தேர் ஹாஸ் பீன் அ லிட்டில் மூவ்மெண்ட் ஆன் கெட்டிங் த டிஸ்பிளேஸ்ட் பீப்புள் பேக் டு தேர் ஹோம்ஸ் ஆர் என்ஷூரிங் அ ரிடக்ஷன் இன் எத்னிக் ஹாஸ்டிலிட்டி.
ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் கண்டினியூ டு ராயல் த ஸ்டேட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்காரு இல்லையா, அவர் வந்து அப்போ அந்த கான்ஃபிளக்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சது இல்லையா, அப்போ வந்து மணிப்பூருக்கு விசிட் கொடுத்துருக்காரு. ஓகேவா, இந்த ஆஃப்டர் மேத் ஆஃப் தி கான்ஃபிளக்ரேஷன், ஆஃப்டர் மேத்னா ஆஃப்டர் தி அன்பிளசன்ட் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம ஆஃப்டர் மேத்னு சொல்லுவோம். ஸோ கான்சிக்வன்சஸ் ரெப்பர்கஷன்ஸ் தான் நம்ம ஆஃப்டர் மேத்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் மேத்னா ஆஃப்டர் தி அன்பிளசன்ட் ஈவெண்ட். ஓகேவா, ஸோ லேட் மேலே கான்ஃபிளக்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் வந்து அங்கே விசிட் கொடுத்துருக்காரு. என்ன ஆகிருக்கு அப்படின்னா, தேர் ஹஸ் பின் லிட்டில் மூவ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ் நிறைய பேர் வீடை விட்டு போயிட்டாங்க இல்லையா, டிஸ்பிளேஸ் ஆகி வேற ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா, வீடு இல்லாமல் போயிட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே திரும்பி அவங்க வீட்டுக்கு கூட்டு வரதுக்கான சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. டிஸ்பிளேஸ் பீப்புள் எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கான ஒரு ஆக்ஷன் லிட்டில் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ensuring a reduction in ethnic hostility. ஸோ ethnic hostility அப்படின்னா மத சண்டை, ஜாதி சண்டை தான் ethnic hostility சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா, ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அந்த ethnic hostilityயை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஆஃப்டர் தி விசிட் ஆஃப் மிஸ்டர் அமித்ஷான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் கண்டினியூ டு ராயல் தி ஸ்டேட். இருந்தாலும் ஸ்பொராடிக்னா இர்ரெகுலரா. ஓகேவா, சில இர்ரெகுலர் ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அது கண்டினியூ டு ராயல் தி ஸ்டேட் அப்படின்னா ராயல் அப்படின்னா டு டிஸ்டர்ப். ஓகேவா, ஸோ ஸ்டேட்டோட நார்மல்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கு சில ஈவெண்ட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, Manipur Chief Minister N. Biren Singh's policies and utterances have shown that he is unable to rise above identitarian politics. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் நமக்கு தெரியும் மிஸ்டர் என் பிரன் சிங். அவரோட பாலிசிஸும் அட்டரன்சஸும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஐடென்டரியன் பாலிடிக்ஸை விட, அதாவது ஒருத்தவங்க சொல்றது தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு, தானா முன் வந்து எதையுமே செய்யலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஐடென்டரியன் பாலிடிக்ஸை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை, அந்த ஒரு ஸ்டாண்ட்லேயே தான் அவர் இருக்காரு. அவரோட ஆக்ஷன்ஸ், அவரோட அட்டரன்சஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Kuki community sees him as a part of the problem. ஸோ குக்கி கம்யூனிட்டி என்ன பண்றாங்க, குக்கி கம்யூனிட்டி தான் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி. ஓகேவா, ஸோ இவர் ஒரு மேஜரான காரணம், ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு இவர் ஒரு மேஜரான காரணம். யாருன்னா மிஸ்டர் பிரன் சிங் இஸ் a major part of the problem அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸோ கம்யூனிட்டி வந்து ஃபீல் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, the BJP too is divided on ethnic lines. ஸோ ethnic lines ஆல பிஜேபியும் டிவைட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் they are also religion பேஸ்டாவும் மதம், அதாவது எத்னிக்கா செயல்படுறாங்கன்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, the BJP is too divided on the ethnic lines சொல்லியிருக்காங்க. If the sequence of the events leading up to the situation and festering ethnic hostility and anything to go by, it should be clear that Mr. Singh's continuation as the chief minister is untenable. So இந்த மாதிரியான சீக்வன்சியல் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கு, சிச்சுவேஷன் வந்து இன்னமும் ஃபெஸ்டர் ஆகிட்டே இருக்கு. ஃபெஸ்டர்னா மோசமாகிறது, இன்னமும் மோசமாகிட்டே இருக்கு அப்படின்னா மிஸ்டர் Singh should be clear that his continuation as a chief minister is untenable. ஸோ இது மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அவருக்கான சீஃப் மினிஸ்டர் அந்த போஸ்டோட கண்டினியூஷன் வந்து அன்டீனபிளாக இருக்கும். அன்டீனபிள் இஸ் அன்ஜஸ்டிஃபையபிள். ஓகேவா, அன்ஜஸ்டிஃபையபிள் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். அவரோட சீஃப் மினிஸ்டரோட அதை கண்டினியூ பண்ணுறது ஒரு டவுட்ஃபுல்லான சிச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பட் த பிஜேபி சீம்ஸ் லோத் டு ஆன்டகனைஸ் மெய்டி மெஜாரிட்டேரியன்ஸ் ஹூ சப்போர்ட் அலவுஸ் மிஸ்டர் சிங் டு ரீடைன் தி பவர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மிஸ்டர் பிஜேபி என்ன பண்ணுறாங்க, லோத்துன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த லோத்துக்கான அர்த்தம்னா அன்வில்லிங் அர்த்தம். ஓகேவா, ரிலக்டண்ட்டாக இருக்குது, அன்வில்லிங்காக இருக்கிறது. ஸோ வந்து மெய்டி மெஜாரிட்டேரியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பிஜேபி வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதனால் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, மெய்டி அண்ட் குக்கி கம்யூனிட்டியில் மேஜர் ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ் வந்து மெய்டியை சேர்ந்தவங்க, டாமினேட் பண்ற குரூப்பும் மெய்டி கம்யூனிட்டி தான். ஓகேவா, சோ மேஜர் பொலிட்டீஷியன்ஸ் வந்து மெய்டி கம்யூனிட்டியா இருக்கிறதுனால பிஜேபி வந்து அவங்களோட அன்வில்லிங்னஸை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி மெய்டியை ஆன்டகனைஸ் பண்றதுக்கு, மெய்டிக்கு அகைன்ஸ்டா ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு பிஜேபி வந்து தயங்குறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபி இஸ் ஸ்டில் பிலீவிங் தட் பிரன் சிங்குக்கு பவர் வந்து மெய்டிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நம்புறதால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்டகனைஸ் பண்றதுக்கு ஒரு அன்வில்லிங்னஸை காமிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் சிங் வந்து பவரை அங்கே தக்க வச்சுக்கிறாரா அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா மெய்டி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பிலீவ் பண்றாங்க. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க. While Mr. Singh's government has finally sought to take action against the crime committed on May 4 by arresting 4 men following the outrage, more needs to be done to reverse the hostile situation. So அந்த May 4 incident, அதாவது அப்ப நடந்த இன்சிடென்ட் இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த May 4 incident தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிஸ்டர் சிங்கோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஃபாலோயிங் தி அவுட்ரேஜ் மோர் நீட்ஸ் டு பி டன் டு ரிவர்ஸ் தி ஹோஸ்டைல் சிச்சுவேஷன். ஸோ ஹோஸ்டைல் சிச்சுவேஷன் இன்னும் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், மோர் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரீப்ளேசிங் மிஸ்டர் சிங் வித் லெஸ் கான்ட்ரவர்சியல் லீடர் would allow for a civil society representatives from the different ethnicities to begin reconciliation and peace initiative in earnest. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிஸ்டர் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு லெஸ் கான்ட்ரவர்சியல் லீடரை நம்ம வந்து சிங் இருக்கிற இடத்துல போட்டோம் அப்படின்னா, அதாவது சிவில் சொசைட்டியில் இருப்பாங்க இல்லையா, சிவிலில் இருக்கிறவங்களையோ இல்லை டிஃப்ரெண்ட் எத்தனிசிட்டிஸில் இருக்கிறவங்களையோ ஒரு லெஸ் கான்ட்ரவர்சியல் லீடரை நம்ம மிஸ்டர் பிரன் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா
ரீகன்சிலேஷன் அண்ட் பீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இன் இயர்னஸ்ட். ஸோ அவங்க ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணி ரீகன்சிலேஷனையும் பீஸையும் மணிப்பூருக்கு கொண்டு வருவாங்க, மணிப்பூர் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எடிட்டோரியில் முடிச்சிருக்காங்க. இயர்னஸ்னா ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக, ரொம்ப டீப் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணுறது, ரொம்ப சீரியஸாக சின்சியராக ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? ஸோ லீடர்ஸை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எடிட்டோரியில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமான வெக்காப்ஸ் இருந்துச்சு, நம்ம இன்னைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அவுட்ராஜ் ஹெட்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க, அவுட்ராஜ்னு சொல்லிட்டு. அவுட்ராஜ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் ஆர் என்ராஜ். ஓகேவா? ரொம்ப கோவமாக இருக்கிறது. ஃபியூரி அப்படின்ற வேர்டை நம்ம அடிக்கடி படிச்சுட்டு இருக்கோம். ஃபியூரி, ஃபியூரியஸ், ரேண்ட்கோர் அப்படின்ற வேர்ட்லாம் நம்ம அடிக்கடி இந்த அவுட்ராஜுக்கு சினானிம்ஸாக படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்ராஜ்னா ஆங்கர், எக்ஸ்ட்ரீம் ஆங்கர். அவுட்ராஜ், என்ராஜ். ஓகேவா? அவுட்ராஜ், என்ராஜ் ரெண்டுமே ஒன்று தான். ஃபியூரியஸ், ரேண்ட்கர் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கோவம். ஓகேவா? கான்ஃப்ளகரேஷனா ஃபயர் பண்ணுறது, அதுதான் பிளேஸ். ஓகேவா? ஃபயர் அப்படி இல்லைனா பிளேஸ். ஸோ ஃபயரிங் ஆஃப் பில்டிங்ஸ் ஆர் வெஹிக்கல்ஸை தான் நம்ம கான்ஃப்ளகரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அக்னாலேஜ் நமக்கு தெரியும், அட்மிட் பண்ணுறது, ஒத்துக்கிறது தான் அக்னாலேஜ். ஸோ டு அட்மிட் தான் அக்னாலேஜ். ஹைனஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த வேர்ட் இன்னைக்கு புதுசாக பார்த்தோம். ஹெய்னஸ்னா ரொம்ப ஈவில் அண்ட் மான்ஸ்ட்ரஸா பிஹேவ் பண்றது, ரொம்ப மொரட்டுத்தனமா, ரொம்ப கோவமா. ஓகேவா? ஸோ ஹெய்னஸ் அப்படின்னா ரொம்ப ஈவலா பிஹேவ் பண்றது, இல்லீகலா பிஹேவ் பண்றது. ஓகேவா? ஸோ ஹெய்னஸ் இஸ் டு பிஹேவ் இன் அ ஈவில் வே ஆர் இன் அ மான்ஸ்ட்ரஸ் வே. ஓகேவா? கான்ஸ்பீஷியஸ் அப்படின்னா நோட்டிசபிள். ஸோ எல்லாரோட அட்ராக்ஷனை சீக் பண்ற மாதிரியே இருக்கிறது தான் கான்ஸ்பீஷியஸ். ஸோ சீக்கிங் எவ்ரி ஒன்ஸ் அட்டென்ஷன் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட்டட் பிஜேபின்னு கொடுத்துருந்தாங்க. அட்வர்டைஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது தான் டவுட்டட். ஓகேவா? ஸோ டவுட்டட் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ டவுட்டட்னா அட்வர்டைஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேவா? விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் டவுட்டட். அல்டிமேட்டம்னா த்ரெட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? பயமுறுத்துறது. நம்ம மெனேஸ்ன்ற வேர்டு அடிக்கடி படிச்சிருப்போம் இல்லையா, மெனேஸ். அல்டிமேட்டம்னா த்ரெட்டு, மெனேஸ், அதான். ஓகேவா? பயமுறுத்துறது, ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷனில் இருக்கிறது தான் அந்த அல்டிமேட்டம். ஸ்டிஞ்சிங் அப்படின்னா க்ரூயல்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்டிஞ்சிங்னா ரொம்ப க்ரூயலான ஒரு பிஹேவியர். ஓகேவா? ஸ்டிஞ்சிங் இஸ் க்ரூயல். இண்டிக்மெண்ட் அப்படின்னா அக்வசேஷனை தான் நம்ம இண்டிக்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அக்வசேஷன் அப்படின்னா சார்ஜ், கம்ப்ளைண்ட் பண்றது. ஓகேவா? ஒரு கேஸை தான் நம்ம இண்டிக்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இண்டிக்மெண்ட் இஸ் அக்வசேஷன். சாட் தி லைம்லைட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சாட் தி லைம்லைட் அப்படின்னா பீப்புளோட அட்ராக்ஷனை சீக் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறது, டு அட்ராக்ட் பப்ளிக். ஓகேவா? ஸோ அதுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுறது தான் சாட் தி லைம்லைட். ஸோ டு அட்ராக்ட் தி பப்ளிக். ஓகேவா? லோத் அப்படின்னா ரிலக்டன்ட், ரொம்ப அன்வில்லிங்காக இருக்கிறது, விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ லோத் அகெயின்ஸ்ட் மெய்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட மெய்டியை ஆண்டகனைஸ் பண்ணுறதுல பிஜேபி லோத் காமிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ லோத்னா அன்வில்லிங்னஸ், விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ லோத் இஸ் ரிலக்டன்ட்ங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். ரிலக்டன்ட்னா அன்வில்லிங் அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பெர்பெட்ரேட்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா கிரிமினல்ஸை தான் நம்ம பெர்பெட்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். இல்லீகல் அப்படி இல்லைன்னா இம்மாரல் ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்றாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம பெர்பெட்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரீகன்சிலேஷன்னா ரீஸ்டோரிங் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். ஸோ திரும்பி பழைய மாதிரி கொண்டு வரது, ரீஸ்ட்ரக்சர் பண்றது, ரீகன்சிலேட்னா அதான். ஓகேவா? ஸோ ரீகன்சிலேஷன் இஸ் டு ரீஸ்டோர் தி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அக்ராஸ் தி பார்ட்டி லைன்ஸ் அப்படின்னா டு அவாய்ட் ஃபாலோயிங். ஸோ அவங்க சொல்றதை கேட்காம மறுத்து பண்றது தான் அக்ராஸ் தி பார்ட்டி லைன்ஸ். ஓகேவா? ஸோ டு அவாய்ட் ஃபாலோயிங். இன்சவுசியன்ட், ஸோ இந்த வேர்டு நம்ம இன்னைக்கு புதுசாக படிச்சிருக்கோம். இன்சவுசியன்ட் இஸ் லேக் ஆஃப் கன்சர்ன், அக்கறை இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஒரு எனக்கு என்னன்னு இருக்கிறது அந்த இன்சவுசியன்ட். ஓகேவா? ஸோ இன்சவுசியன்ட் இஸ் டு ஷோ லேக் ஆஃப் கன்சர்ன், அக்கறை இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ டு ராயில் அப்படின்றது டிஸ்டர்ப் பண்றது, டிஸ்டர்ப் ஆர் பெர்டர்ப் என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? பெர்டர்ப். So to roil is to disturb. ஓகேவா? ஆஃப்டர்மேத்னா ஒரு கான்சிக்வன்சஸ், அதாவது அன்பிளசன்ட் ஈவெண்ட்ஸுக்கு அப்புறமா. ஓகேவா? ஸோ ஈவெண்ட் தட் இஸ் அக்கரிங் ஆஃப்டர் தி அன்பிளசன்ட் சிச்சுவேஷன்ஸ், அதுதான் நம்ம ஆஃப்டர்மேத்னு சொல்லுவோம். ரெப்பர்கஷன்ஸ் அப்படி இல்லைன்னா ராமிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா கான்சிக்வன்சஸ், விளைவுகளை தான் ஆஃப்டர்மேத்னு சொல்லுவோம். அன்டீனபிள்னா அன்ஜஸ்டிஃபையபிள். ஸோ மிஸ்டர் பிரன் சிங்கோடைய சீஃப் மினிஸ்டராக அவங்க கண்டினியூ ஆகிறது அன்டீனபிளாக இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அன்டீனபிள் இஸ் அன்ஜஸ்டிஃபையபிள். ஓகேவா? இயர்னஸ்னா ரொம்ப ஃபுல் ஹார்ட்டடாக, ஹோல் ஹார்ட்டடாக, டீப்பாக, சீரியஸாக, சின்சியராக ஒர்க் பண்ணுறது. சின்சியர், இயர்னஸ்க்கு இன்னொரு மீனிங் சின்சியர். ஸோ இயர்னஸ்னா ரொம்ப டீப் ஹார்ட்டடாக, சின்சியராக ஒர்க் பண்ணுறது தான் இயர்னஸ்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.